ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான பொருள் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அது நல்லா நரம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் நறுக்குனது, 2 பச்சை மிளகா, தேங்காய் வந்து 1/4 மூடி தேங்காய் தான் நம்ம திருவ போகிறோம். அப்புறம் உளுந்து, இது பார்த்திங்கன்னா உடைச்ச உளுந்தே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா முழு உளுந்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து வடை சட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். வெங்காயம் நல்லா சிவக்க வறுக்கணும். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம வந்து வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லது. சில பேர் நரம்போடவே நம்ம கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக பரட்டிக்கோங்க. அடுத்தது நம்ம முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்தது அதை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை அதிகமாக இருக்குது, பாத்திரம் வந்து சின்னதாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உள்ளே அப்படியே வத்திரும் உங்களுக்கு. பார்க்க தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே உள்ளே வத்திரும். இப்போ முருங்கைக்கீரை போட்டாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் வந்து 1 1/4 டம்ளர் தண்ணி வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு எதுவும் கிளற வேண்டாம். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 15 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உள்ளே நல்லா வத்திருச்சு பாருங்கள் கீரையெல்லாம். இப்போ நல்லா கரண்டி போட்டு கிளறிடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் திருவினதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் திருவலை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு எல்லாமே. வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் நல்லாவே வெந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் சூப்பரான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, வாழைப்பூ முருங்கைக்கீரையும் நம்ம காம்பினேஷனில். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.